தியானம் என்பது உனது உள் அனுபவம். அது முற்றிலும் உனக்குச் சொந்தமானது. அன்பு என்பது அதனை வெளிப்படுத்துதல் ஆகும். தியானம் என்பது உனது அனுபவத்தின் உள்பக்கம் ஆகும். அன்பு என்பது அதன் வெளிப்பக்கமாகும். அன்பின் மூலமாகத்தான் உனது தியானமானது ஓட ஆரம்பித்து மற்றவர்களை சென்றடைய ஆரம்பிக்கிறது. தியானம் என்பது ஒரு மலர், கண்ணுக்கு தெரியாத மலர். அன்பே அதன் நறுமணமாகும். அன்பில்லாத ஒரு மனிதன் உண்மையில் தியானம் செய்பவனாக இருக்க முடியாது. உண்மையில் ஒருவன் தியானம் செய்பவன் தானா என்பதை அறிவதற்கு அதுதான் வழியாகும். அவன் அன்பு செலுத்தும் தன்மை அதை நிரூபித்துவிடும். நீங்கள் துறவிகள் என்றழைக்கும் 100 பேர்களில் 99 பேர் அன்பற்றவர்களாக உள்ளனர். அன்பற்றிருப்பது மட்டுமல்ல, வெறுப்பு நிறைந்தவர்களாக, இந்த உலகத்தை வெறுப்பவர்களாக, சாதாரண வாழ்வை வெறுப்பவர்களாக, இதையோ அல்லது அதையோ வெறுப்பவர்களாக உள்ளனர். தியானம் செய்பவர்களால் இது சாத்தியமில்லை. தியானம் செய்பவன் வெறுமனே நேசிப்பவன். அவன் நேசிக்கிறான். ரட்பியா இல் அடாவியா என்ற முஸ்லீம் பெண் ஞானி ஒருவர் அவருடைய குரான் பிரதியில் சாத்தானை வெறுத்து ஒதுக்குங்கள் என்ற சிறிய வாக்கியம் வந்தபோது அதை அடித்துவிட்டு அதை திருத்தியதாக கூறுவதுண்டு. முகம்மதியர்களை பொறுத்த மட்டில் அது தெய்வ பழிப்பு ஆகும். நீ குரானை திருத்த முடியாது. அது கடவுளின் வார்த்தை. ரட்பியாவுடன் மற்றொரு ஞானி தங்கியிருந்தார். இது நடப்பதை கண்ட அவர், நீ என்ன செய்கிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? குரானை திருத்த முடியாது. அது கடவுளால் அவரின் கடைசி தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட செய்தியாகும். மேலும் அதுதான் இறுதி செய்தியாகும். ஏனெனில் இன்னொரு செய்தி வரப்போவதில்லை. நீ அதை திருத்த முடியாது என்று கூறினார். அதற்கு ரட்பியா, அது யாருடைய செய்தி என்று நான் கவலைப்படவில்லை. அதில் ஒன்று தவறாக உள்ளது. என்னுடைய அனுபவம் வேறானதாக இருப்பதால் அது தவறாக தெரிகிறது. சாத்தானை வெறுத்து ஒதுக்கு என்று அது கூறுகிறது. ஆனால் என்னால் அதை வெறுக்க முடியாது. அந்த செய்தி முற்றிலும் சம்பந்தமில்லாததாக தெரிகிறது. இந்த குரான் எனது பிரதி. நான் மற்றவர்களுடைய குரானை திருத்தவில்லை. இது என்னுடைய பிரதி. அதில் எனது சொந்த அனுபவங்கள் இருப்பதில் தவறில்லை. நான் அமைதியையும் தியானத்தையும் அறிந்துள்ளதால் எனக்கு அன்பு ஒன்றுதான் தெரியும். சாத்தான் என்னிடம் வந்தால் கடவுளை எவ்வாறு நேசிப்பேனோ அவ்வாறே அதனிடமும் அன்பு காட்டுவேன். எனக்கு பாகுபாடு கிடையாது. உண்மையில் யார் கடவுள் யார் சாத்தான் என்று பிரித்து பார்க்கக்கூட முடியாதவளாக இருக்கிறேன். நான் இருவரிடமும் ஒன்று போல் அன்பு செலுத்துவேன். ஏனெனில் இப்போது அன்பே நான் என்று கூறினார். இதுதான் தியானத்தின் இறுதி மலர்ச்சியாகும். நீ வெறுமனே அன்பாக மாறிவிடுகிறாய். ஆகவேதான் அன்பற்ற ஒரு மனிதன் தியானிப்பவனாக இருக்க முடியாது என்று கூறுகிறேன். ஆனால் எல்லா மதத் துறவிகளும் அன்பை ஒதுக்கிவிட்டு தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த உலகியல் இன்பத்தை அனுபவிப்பவர்கள் அதற்கு நேர் எதிரான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். அன்பு செலுத்த முயற்சிக்கிறார்கள், ஆனால் தியானம் செய்வதில்லை. ஆகவே இதுவும் சரியானதல்ல. தியானம் இன்றி நீ அன்பு செலுத்த முடியாது. அவை இரண்டும் எப்போதும் ஒன்று சேர்ந்தே செல்லும். அவை இரண்டும் இரட்டை சக்கர மிதிவண்டியின் 2 சக்கரங்கள் போலக்கூட அல்ல. ஏனெனில் சில சூழ்ச்சிக்காரர்கள் ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் உபயோகிக்க முடியும். இங்கு ஒரு சந்நியாசி உள்ளார். அவர் எப்போதும் சைக்கிளின் ஒரு சக்கரத்தில்தான் செல்வார். அது இரட்டை சக்கர வண்டி அல்ல, ஒற்றை சக்கர வண்டி ஆகும். அன்பும் தியானமும்
ஒரு மாட்டு வண்டியின் 2 சக்கரங்களைப் போல கூட கிடையாது. அவை ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. நீ மறுபக்கத்தை விட்டுவிட முடியாது. நீ அதை மறைத்து வைக்கலாம், ஆனால் அதை தவிர்க்க முடியாது. அது அங்கு இருந்தே தீரும். ஒன்று நீ அந்த 2ஐயும் வைத்திருக்க வேண்டும், அல்லது நீ அந்த நாணயத்தை விட்டெறிய வேண்டும். ஆகவே அன்பு அல்லது தியானம் என்று ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பவர்கள் அவை 2ஐயும் தூக்கி எறிந்தவர்களாகின்றனர். இதுவா இல்லை அதுவா என்ற கேள்விக்கே இடமில்லை. நீ தேர்ந்தெடுக்கவே முடியாது, ஏனெனில் அவை 2ம் பிரிக்க முடியாதவை. அதைத்தான் எனது சந்நியாசிகள் நிரூபிக்க வேண்டும். அப்படித்தான் என்னுடைய சந்நியாசிகள் வாழ வேண்டும். இதுவரை இது போன்று செயல்படுவது இதுதான் முதல் முறை. இந்த உலகம் முழுவதும் அன்பையும் தியானத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு மிக அதிக அளவில் செயலாற்ற வேண்டும். உண்மையான ஒரு சந்நியாசி இந்த உலகிலேயே மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் நேசிப்பான். அவனது நேசம் அவனது தியானத்தை உறுதிப்படுத்தும். அவன் தியானம் செய்வான். அவன் தியானம் அவனது அன்பிற்கு ஊக்கம் அளிக்கும். அன்பும் தியானமும் ஒரே பறவையின் 2 இறக்கைகள் போன்றவை.